வணக்கம். நான் உங்கள் குருவே சரணம் ராஜகோபால். நீ வாழ்க்கையில் பணங்கிறது பெரிய பிரச்சனையாக இருக்குது. தொழிலில் வருமானம், தொழிலில் முன்னேற்றம், லாபம் இல்லை அப்படிங்கிறத பெரிய குறையாக இருக்குது. அதுக்கு வீட்டில் தனவரவு வரணுங்கிறதுக்காக சின்ன ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னு சொன்னால், மாதத்தில் வளர்பிறை ஏகாதேசி, வளர்பிறை பஞ்சமி இந்த 2 நாளில் 108 காயின் எடுத்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு மஞ்சள் தொடச்சி தனியாக வீட்டில் ஒரு லட்சுமி படம் வச்சு அதுக்கு முன்னாடி வழிபாடு பண்ணிட்டு வரணும். இந்த காசை எல்லாத்தையுமே ஒரு 5 மாதம் முடிஞ்ச வரக, அதாவது வளர்பிறை ஏகாதேசி, வளர்பிறை பஞ்சமி திதியில் இந்த வழிபாடு செஞ்சுட்டு வரணும். இந்த வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது இந்த காயின்ஸ் எல்லாம் ஒரு 5 மாதம் வரைக்கும் அப்படின்னா ஒரு 10 வாரம் அப்படின்னு ஒரு வரும். அந்த 10 வாரத்தில் மொத்த காயினையும் கொண்டுட்டு போய் நம்ம பக்கத்தில் இருக்க மகாலட்சுமி கோயிலில் தானமாக கொடுத்துட்டு வரணும். அதாவது பூசரிகையில் அல்லது கோயிலில் சுற்றி கொண்டு வந்து யாராவதுக்கு தானம் கொடுத்துட்டு வந்தால் அவங்களுக்கு செல்வ செழிப்பு பெருகும், தொழிலில் மேன்மை அடையும் அப்படின்னு ஒரு விஷயம். 2வது இன்னொரு பரிகாரம், அதுலேயும் இன்னொரு பரிகாரம் என்ன அப்படின்னு சொன்னால், 108 காயின்ஸு அதுவோட மஞ்சள் துணியில் அந்த 108 காயின்ஸை முடித்து குலதெய்வம் கோயிலுக்கு எடுத்து வச்சுட்டு ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி கோயிலில் போய் வெத்தலை பாக்கு அதில் ஒரு காயின்ஸ் வச்சு 2 தீபம் ஏற்றிட்டு வரணும். இதை பண்ணிட்டு வர அவங்களுக்கு வீட்டில் செல்வ செழிப்பு உண்டாகும். வளர்பிறையில் தான் போகணும் எது செஞ்சாலும். இன்னொரு சின்ன பரிகாரம், இது ஒரு பரிகாரம், இன்னொரு சின்ன பரிகாரம். காசு தான் பிரச்சனை இல்லை, பணம் தான் பிரச்சனை இல்லை, பணம் நிற்க மாட்டேங்குதா அப்படின்னா, பணம் நிற்க மாட்டேங்குது, பணம் வருது ஆனால் பணம் என்கிட்ட நிற்க மாட்டேங்குது அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன பரிகாரம். என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு சஷ்டி வரக்கூடிய வளர்பிறை சஷ்டி அன்னைக்கு நம்ம ஒரு சின்னதாக ஒரு வெள்ளி குடம் அல்லது ஒரு மண் குடம் இல்லைன்னா ஏதாவது ஒரு சின்ன குடத்தில், வெள்ளி குடமெல்லாம் வாங்குறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் இருந்தாலும் ஒரு மண் குடம் இல்லைன்னா ஒரு சில்வர் குடம் இல்லை ஏதோ ஒரு சொப்பில் அந்த காசை போட்டே வரணும். ஒவ்வொரு சஷ்டியும் அது நிறைஞ்சு வலிஞ்ச விறக அந்த காசை எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு தானமாக இல்லை உண்டியிலேயே போட்டு வந்தால் அவங்களுக்கு வருமானத்துக்கான வழி கடவுள் கொடுப்பார். இது ஒரு பரிகாரம். நன்றி, வணக்கம்.